ஸ்ரீ நரசிம்மரின் கோபம். ஒரு காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற ஒரு கொடிய அசுரன் வாழ்ந்தான். அவன் ஸ்ரீ விஷ்ணுவை வெறுத்து எல்லோரும் தன்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவன். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை பல விதங்களில் தண்டிக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பகவான் விஷ்ணு அவனை காப்பாற்றினார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு கேட்டான், உன் விஷ்ணு எங்கும் இருக்கிறார் என்றால் இந்த தூணிலும் இருக்கிறாரா? பிரகலாதன் அமைதியாக சொன்னான், ஆம், அவர் எங்கும் இருக்கிறார். அந்த கணமே கோபத்துடன் ஹிரண்யகசிபு தூடை அடித்தான். அப்பொழுது ஒரு பெரும் கர்ஜனையுடன் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல அருளிய ரூபத்தில் ஸ்ரீ நரசிம்மர் தோன்றினார். மாலை நேரத்தில் வாசல் மேற்புறத்தில் அசுரனை தன் மடியில் வைத்து ஹிரண்யகசிபுவை அழித்தார். அவரது கோபம் பயங்கரமானது. ஆனால் பிரகலாதனின் பக்தியால் நரசிம்மர் அமைதியடைந்து உலகத்தை ஆசீர்வதித்தார்.